வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். என்னோட பேர் மனோ. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆணழகனாக மாறுவதற்கு ஸ்டீராய்டு ஊசியை பயன்படுத்தினால் என்ன நடக்கும், அதன் பக்க விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிகோரெக்சியா என்ற நோயினால் பல பாடி பில்டர்ஸ் பாதிக்கப்படுகின்றனர். இது ஒரு அபாயமான பதிப்பாகும். இது மன அழுத்தம் மற்றும் தற்கொலை போன்றவற்றை தூண்டுகிறது. சில ஆண்கள் தங்களது உடல் ஆற்றலுக்காகவும் தங்களது உடலமைப்பில் திருப்தி ஏற்பட்டு மன அழுத்தத்தை குறைக்கவும் தவறாக ஸ்டீராய்டு மற்றும் போதை மருந்துக்கு அடிமையாகுவதால் இந்த நோயின் தாக்கம் அதிகமாகிறது. இதை பற்றிய முழு தகவலை இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் ஹெல்த் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிகோரெக்சியாவால் பாதிக்கப்பட்ட காரணம் தங்களது உடலை பெரிதாக காட்ட ஆரம்பிப்பது. அதற்காக நிறைய எடைகளை தூக்கி உடற்பயிற்சி செய்து தசைகள் மற்றும் உடலை பெரிதாக்குவர். ஆனால் அவர்களது பார்வையில் தங்களது உடலமைப்பில் திருப்தி இல்லாத நிலையை ஏற்படுத்துவதால் மன அழுத்த நோய் போன்றவை ஏற்படுகிறது. இந்த நோயின் மற்றொரு பெயர் மசில் டிஸ்மார்பியா. இது அவர்களின் சுய உணர்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிகோரெக்சியாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களது தசைகளை வலுவேற்றுவதற்காக எப்பொழுதும் பாடி பில்டிங் செய்து கொண்டு வெளி உலக வாழ்க்கையை விட்டு ஜிம்மிலேயே இருந்து பயிற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். தங்களது உடலமைப்பை மேலும் மேம்படுத்துவதற்காக ஸ்டீராய்டு போன்ற தவறான புரோட்டீன் பவுடர், அனபோலிக் ஸ்டீராய்டு மாத்திரைகள் போன்றவற்றை எடுப்பதால் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி வெளியே வர முடியாமல் மேலும் அதிகமான மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றனர். அவர்கள் அதிகமான வளர்ச்சியை அடைந்த பிறகும் கூட இந்த பிகோரெக்சியாவால் அவர்களுக்கு தங்களது உடலமைப்பில் போதுமான திருப்தி ஏற்படுவதில்லை. அவர்கள் பார்வையில் இன்னமும் அவர்கள் சிறியதாகவே தெரிகின்றனர். தற்போதைய நிலவரப்படி கொஞ்சம் பேர்கள் மட்டுமே இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் நிறைய பேர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதே தெரியவில்லை என்றும் ரிப்போர்ட் சொல்கிறது. இந்த பிகோரெக்சியா தாழ்வு மனப்பான்மை மற்றும் அனிசிட்டி போன்றது. எப்பொழுது மன அழுத்தம் அதிகரிக்குதோ அப்போது அபாயமும் தொடங்கிவிடுகிறது. பிகோரெக்சியா பரம்பரையாக வரும் பாதிப்பாகவும் இருக்கும். மூளையின் செயல்திறனை சமநிலையின்மை ஆக்குகிறது. சில பேர் தவறான பழக்க வழக்கங்களுக்கு தள்ளப்பட்டாலோ அல்லது செய்தாலோ இதனால் பாதிக்கப்படுகின்றனர். நிறைய ஆண்கள் வலுவான தசைகள் தான் ஆணழகு என்பதை நினைப்பதாலும் சூப்பர் ஹீரோவாக மாற நினைப்பதாலும் இந்த நோய் ஏற்படுகிறது. இந்த பிகோரெக்சியாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கண்டிப்பாக மருத்துவ உதவியை நாட வேண்டும். அறிவு மற்றும் மனநல ரீதியான தெரப்பி மற்றும் மருந்துகள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புறேன். இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் உடனே இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.